காய்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம எடப்பாடி பூலாம்பட்டி போயிட்டுருக்கோம். நம்ம கூட வர்றது யாருன்னா நம்ம ஏழுமலை வரோம், அவனும் நானும் போயிட்டுருக்கோம். எடப்பாடி பூலாம்பட்டி இடம் எல்லாமே வேறு லெவல் பிளேஸு. உங்களுக்கு இந்த ஒரு கேமரா குவாலிட்டி நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேங்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்த ஒரு வீடியோவில் ரிவீல் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற பிளேசஸ்லாம் நேச்சுரலாக இருக்கும், ரசிச்சுக்கிட்டே வாங்க. நான் போகிற பூலாம்பட்டி வந்து குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. குட்டி கேரளாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். குட்டி ஆலப்புழான்னு சொல்லுவாங்க, கேரளான்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். இது என்னென்னா அந்த பூலாம்பட்டிங்கிறது காவிரி ஆற்றுலேருந்து மேட்ரு வந்து புரிஞ்சு பவானி போகிறது, பவானி ஆற்றுல கலக்கிற ஒரு தண்ணி பூலாம்பட்டி தண்ணி தான். அதுவும் பூலாம்பட்டி ஆறுன்னு கூட சொல்லுவாங்க. அங்கே படகு சவாரி மீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே உங்களுக்கு போயிட்டு இன்னும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். எந்தளவுக்கு இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெபிலைசேஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஒரு வீடியோ குவாலிட்டியில் என்ன மெட்டீரியலில் நான் வந்து இப்போ வந்து என்ன ஒரு ப்ராடக்ட்டில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து ஜலடாபுரம் பக்கம் வந்து வந்துட்டோம். நம்ம மெயினான பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி போகிறோம், மெயினான இடத்தெல்லாம் கொஞ்சம் உங்களை காமிக்கிறேன். ஜலடாபுரம் பிளேஸ்லாம் வீடியோ குவாலிட்டியில் பக்காவும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக காமிச்சிட்டு போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு சைடு வந்து ஜலடாபுரம் மெயினான இடத்த அப்படிங்கிறதாக தான் நான் போகிறேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போக தேவையில்ல, அங்கேயே ஒரு கட்டு இருக்குது, அங்கே கூட போய்க்கலாம். நான் வந்ததுக்கான காரணம் வந்து நீங்கள் ஒரு ஜலடாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னென்ன ஷாப்லாம் இருக்குது அப்படிங்கிற சும்மா சாம்பிளாக உங்களை காட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதாக தான் வந்திருக்கேன். இங்கே நிறைய பைக் சேல்ஸு, பைக் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஜலடாபுரம் பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக்கில் நிறையவே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, டூ வீலர்ஸ் எனிமோர் உங்களுக்கு இங்கே இந்த ஏரியாவில் கிடைக்கும். பாருங்கள், இங்கே நிறைய டூ வீலர்ஸ் வந்து சேல்ஸுக்கு தான் அதிகம் இருக்குது. அது இல்லாமல் சர்வீஸ் ப்ளஸ்ஸு எல்லாமே பண்ணுறாங்க இங்கே. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மோஸ்ட்லி இருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து லீவு. இங்கே ஒரு ஷாப் இருக்குது, இங்கே வந்து டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. ஓகே, மழை வந்துருச்சு, இப்போதைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இது வந்து ஜலடாபுரம் வந்து உழவர் சந்தை அதிகம். என்ன வெள்ளிக்கிழமை சந்தை? வெள்ளி சந்தை. இது வெள்ளிக்கிழமை தான் அதிகம் சந்தை இதெல்லாம் எப்பயுமே நடக்கும். ஓகே, அந்தாண்ட தூர்ந்துச்சு, இந்தாண்ட ஒன்றுத்தையும் காணும். அப்பயும் லைட்டாக வந்து வந்துட்டு தான் இருக்குது. கலர்பட்டி வந்திருக்கும். இப்போ இந்த இவத்து ஒரு எஸ் பெண்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பெண்டு வளைஞ்சு போகிறது. இன்னும் சென்டரில் ஒரு சோல்டிங் போட்டிருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக. இதுக்கு மேலே வர பிளேசஸ்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். இருப்பாளி வழியாகவும் போய்க்க முடியும். பட் நான் வந்து எடப்பாடி போய் தான் போக போகிறேன். எடப்பாடி ஐயாவோட ஊருங்கிறது தெரியும். நம்ம முதலமைச்சர் இருக்கார். அவர் வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ரோட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. அது இல்லாமல் நிறையவே செஞ்சிட்ருக்காரு. நம்ம முதலமைச்சரோட ஊருங்கிறப்போ அது எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு காட்டணும் இல்லையா? அதனால் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடப்பாடி பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்ட் காமிச்சிட்டு அந்த பூலாம்பட்டி ரோட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அந்த பிளேசஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த சைடில் விவசாய நிலங்கள்லாம், இந்த வாழை மரம்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாச்சிப்பாளையம் வந்திருக்கும். இது ஒரு சின்ன ஒரு கிராமம். இப்போ வந்து இன்னும் எடப்பாடி 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது வந்து கோட்டைங்கிற ஒரு பிளேஸு. கோட்டைங்கிற ஒரு நேம் எதுக்காக வந்துச்சுன்னு தெரில. அப்படி யாராவது கோட்டையிலேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து 4 ரோடுக்கு வந்துட்டோம். இந்த 4 ரோடுங்கிறது இது கங்கனாபுரம் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து பூலாம்பட்டி இதுலேயும் போய் அப்படின்னு போகலாம். டேரெக்டாக போனால் எடப்பாடி போகலாம். நம்ம
இப்போ வந்து நான் டேரெக்டாக தான் போக போகிறேன். டேரெக்டாக எதுக்காக போக போகிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த எடப்பாடி கொஞ்சம் சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் போயிட்டுருக்கேன். இதில் வந்தீங்கன்னா நீங்கள் கொங்கனாபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் இப்படி போயிடலாம். இங்கே ஸ்ரீ பவாரி கேக் ஷாப் இங்கே நிறையவே ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒரு வளைவில். நாலு பேர் ஒரு பைக்கில். ஓகே, எடப்பாடி ரீச் ஆயாச்சு. இப்படி போனால் பூலாம்பட்டி போகலாம். இந்தாண்ட வந்து எடப்பாடி பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு எதுக்கும் காமிச்சிடுறேன். எடப்பாடி ஐயாவோட ஊர் எப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது வந்து பாருங்கள், அம்மா உணவகம். இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கிறது அம்மா உணவகம். வந்து எடப்பாடி நகராட்சி கே மாரிமுத்து பேருந்து நிலையம் அப்படின்ட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்படியே போய் என்ட்ராகி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. பாருங்கள், இந்த ஒரு ரவுண்டான சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய செடிகள்லாம் இருக்குது. இன்னும் வந்து நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. இதான் வந்து எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தது. பஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய பஸ்ஸஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சண்டே, அதனால் கொஞ்சம் க்ரௌடு நார்மலான டைம் வந்துன்னா நிறைய க்ரௌட்ஸ் இருக்கும். இப்போ வந்து சண்டேங்கிறதுனாலையும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் க்ரௌடு இல்லை. இப்போ வந்து நேராக போனால் பூலாம்பட்டி போகலாம். வந்தால் நீங்கள் அந்த ரூட்டில் போயிடக்கூடாது, இந்த ரூட்டில் தான் போகணும். ரைட் சைடு ரூட்டில் தான் போகணும். அது என்ன ஊருக்கு போகுதுங்கிறது சரியாக தெரியல. இதுதான் பூலாம்பட்டி போகிற ரூட்லாம் வந்து ரவுண்டாக நான் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆச்சாரியா காலேஜ் இது. பாருங்க, கரும்பு போட்டிருக்காங்க, வாழை போட்டிருக்காங்க. வெள்ளத்தவன் தான் வரும், அதனால வாழை போட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே தண்ணி இருக்கிற பிளேஸுங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து வாழை அது இதுன்னு நிறைய போட்டிருக்காங்க. அந்த ஒரு இறங்குறது இல்லாமல் இந்த ரோடு அந்த மிஸ்டை பாருங்கள், அந்த மலை மேலே மிஸ்டை போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அதே பாலமலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்தாண்டி குச்சிக்கிழங்கு போட்டிருக்கேன், இந்தாண்டி குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. புல்லுக்குறிச்சி அப்படின்னு அதான் பூலாம்பட்டி வந்தாச்சு, வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. எங்களுக்கு இந்த ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சதுனால நான் இப்படியே வந்துட்டேன். பார்த்தவொன்னே தண்ணியை பார்த்தவொன்னே ஆசை அடக்க முடியல அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டேன். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. வாவ், செம்ம.
காய்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரூட்டில் வந்து பூலாம்பட்டி வந்துட்டோம். பூலாம்பட்டி நெருங்கிட்டோம். பூலாம்பட்டி காவல் நிலையம். திட்ஸ் பூலாம்பட்டி. பயங்கரமாக இருக்குங்க. போட்டில் இதுதான் ஏரியாவேடா. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். பூலாம்பட்டியில் போட்டிங் போனால் உங்களுக்கு வந்து இக்கரையிலேருந்து அக்கறை போனால் நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற ஊர் அந்த ஆட்ருக்கு. அந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு 10 ரூபா தான் ஆகும் போகிறதுக்கு. வரத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா 20 ரூபா தான் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியாக என்னாச்சும் போகிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டிங் போகிறதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட்டு. அது தனிப்பட்ட முறையில் வந்து ஆட்களை பொறுத்து இருக்குது. இல்லைனா ஒரு 400 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்து போகிற மாதிரி இருக்கும், ஒரு டீமாக போகிற மாதிரி. போட்டிங் போகிறதுங்கிறது நல்லாவே இருக்குது, தண்ணியில் போகிறதுங்கிறது. ஓகே, முன்னாடி இருக்கிறது பாலமலை. இடத்துல ஃபுட்டுங்கிறது மீன் அண்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் பிடிச்சி பண்ணி தராங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி தான் இருந்தாலும் பிடிச்சி தராங்க. ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நல்லா இருக்குது. சாப்பாடும் இங்கேயும் இருக்குது. நாங்கள் வாங்கினது என்னென்னா கொக்கு மீன் அண்டு வந்து ஃபிஷ் வாங்கினோம். ஃப்ரை பண்ண ஃபிஷ் வாங்கினோம். நல்லா இருக்குது. டேஸ்ட்டில் ஒன்றும் அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. கல்மல் போட்ட ஃபிஷ் வாங்கணும், நல்லா இருக்கு. கோனேரிப்பட்டி போக போகிறோம். அங்கே குளிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸுக்கு தான் இப்போ போக போகிறோம். அங்கே போயிட்டு கோனேரிப்பட்டி மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜையும் பார்க்கலாம். அந்த பிரிட்ஜிலேருந்து இந்த தண்ணி தாண்டி போகிறது நல்ல ஒரு லொக்கேஷன். சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க போகலாம். போகிற வழி எல்லாமே பயங்கர நேச்சுரலாக இருக்குது. இது எல்லாமே தண்ணி இருக்கிற இடங்கிறதுனால இங்கே வந்து விவசாயத்துக்கு பஞ்சமே இல்லை. கரும்பு, குச்சிக்கிழங்கு, வாழை, இன்னும் நிறைய விதமான நெல் எல்லாமே விதை போட்டிருக்காங்க. நல்லபடியாக வந்துட்டுருக்கு. சுற்றி சுற்றி நேச்சுரலாக அதுங்க. பைக் இதில் போகிறதுங்கிறது சூப்பராக இருக்குது. இந்த ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது செமையாக இருக்குன்னு சொல்லலாம். சைடில் தண்ணி போயிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் இனி இந்த கோனேரிப்பட்டி குளிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த ஒரு பிளேஸ் இங்கே குளிக்கிறதுக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து நிறையவே இங்கே கார் எடுத்துகிட்டு வராங்க, பைக்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இருந்து இங்கே குளிக்கிறாங்க. நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. இந்த ஒரு பிளேஸை பார்க்கும்போது குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீச்சல் தெரியாதவங்க கூட இந்த இடத்துல குளிக்கலாம். அந்தளவுக்கு